வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. கீழத்திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம் பாருங்கள். இன்றைக்கி தேதி 10 வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி காலைல 4:30 மணிக்கு எடுத்தது. இது 4:45க்கு எடுத்தது. 2042 டிக்கெட் அவைலபிள் இருந்ததுங்க. அது இரவு 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதில் 2042 டிக்கெட்டு காலைல 4:45க்கு அவைலபிள் இருந்ததுங்க. இது முடிஞ்ச பிறகு அடுத்தது நாளைக்கு காலைல ஒரு 15,000 டிக்கெட் கொடுப்பாங்க. அடுத்தது அதுவும் வரும். இது பாருங்கள், இது காலைல 5:45க்கு எடுத்தது. இது 10ஆம் தேதி முடிஞ்சிச்சு பாருங்கள். அதுக்கடுத்து 11ஆம் தேதி ஆரம்பிச்சிருச்சு. 10ஆம் தேதி இரவு 7 மணி 8 மணிக்கு ஸ்லாட் போட்டு கொடுத்துருப்பாங்க. அது முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து 11ஆம் தேதி 15,000 டிக்கெட் மறுபடியும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது காலையில் 5:45க்கு பாருங்கள். விடிய காலையில் 3 மணிக்கு 4 மணிக்கு கொடுக்குற ஸ்லாட்டில் 10,507 டிக்கெட் அவைலபிள் இருந்தது. இது காலைல 5:40 கரெக்டாக 5:40க்கு எடுத்தது. இது 11ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 3 மணிக்கு 4 மணிக்கும் ஸ்லாட் போட்டு கொடுக்குறதுலையே 10,507 டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. இந்த நிலவரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி 7 மணி வரைக்கும் எல்லா டிக்கெட்டுமே அவைலபிள் இருக்கும். பொழுது விடிஞ்சு திருப்பதி வரவங்களுக்கு கூட இன்றைக்கி டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அக்ஷய திருதினா என்னங்க? நகைக்கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே விளம்பரம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. அக்ஷய திருதி அன்னைக்கு கிராமுக்கு 50 ரூபா கம்மி, கிராமுக்கு 300 ரூபா கம்மி, 10% டிஸ்கவுண்ட்டு அப்படிங்கிறாங்க. அன்றைக்கி அக்ஷய திருதி அன்னைக்கு கடையில் போய் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்குது. உள்ளே போக முடியாத அளவுக்கு பயங்கரமாக இருக்குது. என்ன காரணம்னு பார்க்கலாங்க. இந்துக்களோட முக்கிய பண்டிகையில் ஒன்றாகி போன அக்ஷய திருதி அன்னைக்கு பல்வேறு புனிதமான செயல்களுக்கு மிக மிக புனிதமான நாளாக இது கருதப்படுதுங்க. அக்ஷயா அப்படிங்கிறது சமஸ்கிருத வார்த்தை. அப்படிங்கிற அர்த்தம், இந்த அக்ஷயாங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிரந்தரமானது அப்படிங்கிற அர்த்தம். திருதியான்னா சுக்லபட்சத்தோட 3ஆம் நாள் அப்படிங்கிற பொருளுங்க. இந்த ரெண்டையும் சேர்த்து தான் அக்ஷய திருதின்னு சொல்கிறாங்க. இந்த நாளில் மங்களகரமான செயல்களை செய்யும்போது அது தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குங்கிறது தான் மக்களோட நம்பிக்கை. புதிய தொழிலை செய்யறதுக்கும் வேலைகளை புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கும் கிரகப்பிரவேசம் செய்யறதுக்கெல்லாம் மிகச்சிறந்த நாளாக அது கருதுறாங்க. இந்த நாளில் எந்த பொருளை வாங்கினாலும் அது வளரும் அப்படிங்கிறதுனால மக்கள்லாம் தங்கம் வெள்ளிங்களை வாங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக ஆர்வம் காட்டுறாங்க. செல்வத்துக்கு அதிபதியான குபேரனுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் மிக சிறப்பான வழிபாடுகள்லாம் இன்றைக்கி செய்வாங்க. ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுக்கறதும் ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்கிறதும் மிக மிக சிறப்பாக கருதப்படுது. இந்த பண்டிகை வைகாசி மாதத்தில் சுக்லபட்சம் 3ஆம் நாள் தான் கொண்டாடப்படுது. இந்த வருஷம் மே மாதம் 10ஆம் நாள் தான் இந்த அட்சய திருதி வருது. இந்த நாளில் விலை உயர்ந்த உலோகங்களை வாங்குறது ஒருவரோட வீட்டுக்கும் குடும்பத்துக்கும் அதிர்ஷ்டத்தை அளிக்கும், செல்வம் வளரும் அப்படின்னு கருதுறதுனால பொதுமக்கள்லாம் தங்கம் வெள்ளி வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. அட்சய திருதி அப்படிங்கிறது தங்கம் வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி சேர்க்க வேண்டிய நன்னாள் அப்படின்னு சொல்லி பலர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இது தானம் செய்வதற்கான நாள் அப்படிங்கிறது தான் சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது. அட்சய திருதி அன்னைக்கு கண்டிப்பாக தங்கம் வாங்கணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் கிடையாதுங்க. அதே சமயம் இது மங்களகரமான நல்ல நாள் அப்படிங்கிறதுனால திருமணம் போன்ற மங்கள நிகழ்வுகளுக்காக தங்கம் புதிய ஆடைகள்லாம் வாங்குறவங்க இந்த நாளை பயன்படுத்திக்கலாம். ஆதிசங்கரால் கனகதாரா ஸ்தோத்திரம் பாடப்பட்டு மகாலட்சுமி அருளால் தங்க நெல்லிக்காய் கிடைத்த நாள் தான் இந்த அட்சய திருதியாங்க. சிவபெருமான் பிச்சை எடுப்பவராக அன்னபூர்ணிகிட்ட உணவு பெற்றதும் பாண்டவர்கள் சூரிய பகவான்கிட்ட அட்சய பாத்திரம் வாங்கின நாள் இதுதாங்க. பரசுராமர் அவதரித்த திருநாளும் இதுதான். தேவி அன்னபூர்ணி அவதரித்த திருநாளும் இதுதாங்க. வியாழ பகவான் மகாபாரதம் எழுத ஆரம்பித்த நாளும் இந்த நாள் தாங்க. குசேலன் தன் நண்பனான கிருஷ்ண பகவானை சந்திக்க வந்ததும் இந்த நாள் தாங்க. இவ்வளோ சிறப்பான இந்த நன்னாளில் மகாலட்சுமி அருளை பெறுவதற்கு தங்கத்தை விட அவருக்கு விருப்பமான பொருளான கல் உப்பு வாங்குறது தாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். மகாலட்சுமி வந்து பார்க்கடலேருந்து தோன்றியவர்கள் அப்படிங்கிறதுனால உப்பு தான் அவங்களோட தாய் வீட்டு சொத்தாக கருதுறாங்க. அதனால் மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான உப்பு தான் நிறைய பேர் வாங்கி வைக்கிறாங்க. உப்பு எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா உப்பு மட்டும் அளவு குறையக்கூடாதும்பாங்க. அதுக்கு காரணம் அந்த மகாலட்சுமி வாசம் செய்கிற இடம் அதுதான். நம்முடைய பூஜை அறையில் இந்த மங்கள நாளில் கல் உப்பையும் மஞ்சளையும் வச்சு வழிபட்டாலே மகாலட்சுமியோட பரிபூர்ண நாள் நமக்கு கிடைக்குங்கிறது பொதுவான நம்பிக்கைங்க. நமக்கு அன்றாடம் பார்க்குற சில ஏழைகள்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம தேடி சென்று உதவி செஞ்சோம்னா அதை விட சிறப்பான புண்ணியம் வேறு எதுவும் இல்லைங்க. நன்றி, வணக்கம்.